ஐஸ் வாட்டரா? எங்கே தர்ஷனை காணோம்? தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்து எவ்வளோ ஃபீஸ் வருது அப்படின்ட்டு பார்க்கலான்னு வந்தேன். சரி, டேஸ்ட் எப்படி இருக்கு? சரி சரி, அழுவாதீங்க. ஏன் கண்ணு கலங்குது? காசு எங்கம்மா அவன் காசு? முயல் பாருங்க, அழகா இருக்கு. தேங்க்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு டிராவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கே போகிறோம்? சிதம்பரம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சிதம்பரம் போகிறோம். ஹாய் சொல்லுவா. ஹாய் சொல்லு. ஹாய். இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போக போகிறோம். ஸ்கூலுக்கு போக போகிறோம். ஃபோட்டோ எடுக்க. ஃபோட்டோ ஸ்கூலில் எடுக்கல, ஸ்டுடியோவுக்கு போகிறோம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அடுத்து ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று எடுக்கணும். அதனால் இன்றைக்கி நம்ம சிதம்பரம் போகிறோம். ஓகே, இன்னைக்கு ட்ராவல் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நீங்கள் வீடியோவை பாருங்க. ஓகே, நீங்கள் வா, அழுக்கில் போய் நிற்க வேணாவா. தர்ஷனுடைய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா சென்னை சரவணா ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தது முன்னாடி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஷர்ட் வித்து காட்டன் பேண்ட்டு. தர்ஷி பர்த்டேக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 வீலரில் தான் போக போகிறோம். போகிற வேலை எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும். பரவாயில்ல, இருக்கட்டும். இருந்தாலும் நம்ம வந்து இன்னும் ஒரு 2 ஸ்கூல் பார்ப்போமே எவ்வளோ ஃபீஸ் கேட்குறாங்க எப்படின்ட்டு. தர்ஷ, செப்பல் போடுங்க டக்குன்னு. இன்றைக்கி கொஞ்சம் புது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் கொஞ்சம் இருக்குது. என்னென்ன திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆல்பம் நம்ம எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது ஒன்று, இது அப்புறம் எடுத்து காட்டலாம். நெக்ஸ்ட்டு என்னுடைய மேரேஜ் ஆல்பம். சரி, கிளம்பலாமா? டக் டக்குன்னு செப்பல் போடுங்க. தர்ஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் டிஷர்ட்டு காட்டன் பேண்ட் போட்டிருக்கான். கொஞ்சம் நல்லா இருக்கு அவுட்ஃபிட் பார்க்குறதுக்கு. இல்லை தர்ஷா, இந்த 2 பேக் வந்து இதை நீ மடியில் வச்சுக்கோ, அதை நான் முன்னாடி வச்சுக்கிறேன். போகலாமா? போட்டுக்கிறேன். நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இன்னும் சாப்பிடல, தயிர் சாப்பிட்டு வந்துடுறேன். இப்போ தான் அம்மா வந்து சாப்பிட போகிறேன். என்ன சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், அப்பளம், ஊறுகாய். நான் தான்டா அம்மா தானே இப்போ சாப்பிட போகிறேன். நீங்களாம் சாப்பிட்டீங்களா? தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் நல்லா இருக்கும். சரி, நான் சாப்பிட போகிறேன். போதுமா? அம்மான்னு சொல்லிட்டானோ. அம்மா இப்போ சாப்பிட்றேன்னு சொல்லிட்டானோ. தர்ஷனை பாருங்க, ரொம்ப ஜூமில் இருக்கு. சரி, சாப்பிட்டுட்டு வரேன். சரி, சாப்பிட்டு பேகை கொண்டு போய் அப்படியே முன்னாடி வச்சிரு வண்டியில். சரி, நான் சாப்பிட்டுட்டு தர்ஷனோட டான்ஸ் பாருங்க. தர்ஷனுக்கு ஒரே ஜாலி. வெளியில் ட்ராவல்னாலே தர்ஷனுக்கு குஷியாலம் தான். இன்னும் அவங்கள பிக்னிக் கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை? ஆமாண்டா, கொடியம்பாளையம் பீச்சில் கேக் வெட்டணும். நியூ இயர் அன்னைக்கு தர்ஷன் பிறந்தால, அது நம்ம வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணுறது இல்லை. ஆமாம், ஹாப்பி நியூ இயர்னு தனி கேக்கு, ஹாப்பி பர்த்டே தர்ஷனை தனி கேக்கு. நெக்ஸ்ட் நியூ இயருக்கு நம்ம புது வீட்டில் செலிப்ரேட் பண்ணலாம். ஆமாம், இன்னும் செலிப்ரேட் பண்ணவே இல்லை. நம்ம என்ன புது வீட்டுக்கே போகலையே. சரி, நான் சாப்பிட்டுட்டு வரேன். ஆமாம், பேசிட்டே இருந்தால் டைம் தான் போயிட்டு இருக்கு. சரி, சாப்பிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக புது வீட்டுக்கு போயிட்டு திங்ஸ்லாம் அங்கே வச்சுட்டு அங்கேருந்து நம்ம வந்து இப்போ ஸ்கூலுக்கு போக போகிறோம். அப்டேட்டில் எல்லாமே பார்ப்பீங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதையும் போயிட்டு ஷோரூமுக்கு போயிட்டு கொடுக்கணும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸில் வரும். எங்கெல்லாம் போகிறோம், சிதம்பரத்தில் என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்டேட்டில் வரும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போகலாமா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். தெரியல. மஞ்சள் கொள்ளை. மஞ்சள் கொள்ளை அடுத்து நம்ம நிற்கிறோம். சீயப்பாடிக்கும் மஞ்சள் கொள்ளைக்கும் நடுவில் நிற்கிறோம். சீயப்பாடிக்கும் மஞ்சள் கொள்ளையும் சென்டரில் இருக்கும். ஐஸ் வாட்ரு, சளி பிடிச்சிக்க போகுது, கம்மியாக குடிங்க. குடிச்சிட்டிங்களா? போகலாமா?
ஏய் ஐஸ் வாட்டர்டா தம்பி. அப்படின்னு இல்லையா ரோட்டுக்கெல்லாம் போகாது. மூடிடு மூடிடு. டிக்கி ஓப்பன் பண்ணுமா? டிக்கி ஓப்பன் பண்ணு. அது வைக்க முடியாது, பெருசு. சரி போலாம். நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டு பாருங்க. ஸ்லைடிங் டோர் கிடையாது, இதில் வந்து இப்படி கட் பண்ணிக்கிறது. இங்கே உள்தாப்பா வரும் பாரு. நான் ஸ்லைடிங் தான் நினச்சேன், அது கிடையாது. சூப்பராக பார்த்தீங்கன்னா கேட்டு போட்டாச்சு. இன்னும் பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. பெயிண்டிங் ஒர்க் இருக்குமா? பெயிண்டிங் ஒர்க் முடிச்சாதான் தெரியும் அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு. டோரை சாத்தி காட்டுமா? விரலால் சாத்து. பெயிண்ட் அப்படியே கையில் ஒட்டுது. எனக்கு கையில் ஒட்டுது. நான் வேற ஒயிட் அண்ட் ஒயிட்டு ஃபுல்லாக ரெட்டு. ஒட்டுது. சாத்தி காமி. ஆ இது சின்ன டோரை தான் திறக்கணும். இது வந்து கார் பார்க்கிங், கார் ஏற்றுறதுக்கு இறக்கிறதுக்கு. சூப்பராக இருக்குல்ல? கார் இங்கே தான் ஏறும். கார் ஃப்யூச்சரில் வாங்கும்போது சூப்பராக இருக்கு. டூ வீலர் இப்படி சைடில் நிறுத்திக்காண்டிதான். இங்கே மட்டும் இல்லை, திரும்ப இங்கே ஒரு டோர் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இது வந்து தோட்டத்துக்கு பின்னாடி. அடுத்து மாடியில் டோர் போட்டிருக்காங்க. பார்ப்போமா? அதில் வந்து கழி வந்து வச்சு நட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம மாடிக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா டோர் போட்டிருக்காங்க. வேணாம் வேணாம், கிட்ட போக வேணாம். பாருங்க, கழி வந்து வச்சு சாய்ச்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் திறக்க போய் ஏதாவது மேலே கீழே விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான். போங்க. இந்த பேக்லாம் எடுங்க உள்ளார. வீடு நம்ம எப்படி விட்டுட்டு போனோமோ அப்படியே தான் இருக்குது வீடு. இல்லை தரிசி? வீடு பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. எந்த ஒரு இதுவும் இல்லை, எந்த ஒரு கஜகஜங்கிற வேலையே கிடையாது. ஃபுல்லாக நீட்டாக இருக்குது பார்க்க. அது ஒரு நாள் காமிச்சிக்கலாம். கொண்டு போய் வச்சிரு. அங்கே சிஸ்டம் டேபிள் கீழே வச்சுருேன். சிஸ்டம் டேபிள் கீழே வச்சுருேன். சீக்கிரம் நம்ம உடனே கிளம்பி ஆகணும். அந்த தண்ணி பாட்டில் ஃபுல்லாக காலி பண்ணிட்டோம். இருக்கு. கேட்டு போட்டதுக்கப்புறம் தானே நம்ம வீட்டுக்கு ஒரு லுக்கே கிடைக்குது. இல்லை சூப்பராக இருக்குல்ல கேட்டு போட்டதும். வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ சர்வீஸ் பண்ணியாச்சு, ஒர்க் ஆகுது. வண்டி இந்த சைடுலேருந்து வரும். வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகாமல் உடனே ஆஃப் ஆகிடும். அது என்ன பிரச்சனைன்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷோரூமுக்கு வந்து சரி பண்ணியாச்சு. ஸ்ப்ரிங் ஒன்று, அந்த டிக்கி ஓப்பன் பண்ணிவிட்டு அது உள்ள ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கை எடுத்துட்டு அவங்க ஏதோ ஒரு ஆயில்னு நினைக்கிறேன், அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து திரும்பி அதை உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி கொடுத்து அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக மூவ் ஆகுது. ஏன்னா 2 வாரம் தான் ஆகுது சர்வீஸ் விட்டு. அதுக்குள்ளே நமக்குள்ளே இந்த பிரச்சனை வந்துருச்சு. வாங்க வாங்க, தண்ணி பிடிச்சிட்டு வர சொன்னோம் பசங்களை. போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்தாங்க. ஐஸ் வாட்டர். எங்க தர்ஷனை காணோம்? தண்ணி குடிச்சிட்டு. சரி தர்ஷ, உங்களுக்கு ஸ்கூலில் இடம் இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிர்மலா ஸ்கூலுக்கு வந்திருந்தேன். இங்கே வந்து எவ்வளோ ஃபீஸ் வருது அப்படின்ட்டு பார்க்கலான்னு வந்தேன். பார்த்தாச்சு. போகலாமா?
கிளம்பிட்டோமா. நிர்மலா ஸ்கூல் அங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்குது அழகா. நினைக்கிறேன். ஸ்கூல் இல்லை, கோவில். சரி போயிட்டேன். நம்ம போயிட்டு என்ன எடுக்க போகிறோம்? ஃபோட்டோ எடுக்க போகிறோம். நிர்மலா ஸ்கூல் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஸ்கூல் பார்த்துட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகலாமா? நல்லா இருக்குது இந்த மரம், நிழலுக்கு சூப்பராக. வெயில், சித்திரை மாதம் வெயில் பாருங்கள் எப்படி வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது. இந்த குளம் அழகாக இருக்குது. என்ன குளம்? இந்த குளம் நேம் அந்த போர்டில் இருக்குது. மம்மி இந்த சரி கிளம்புவோம், போயிட்டு ஃபோட்டோ எடுக்கணும். தெப்பக்குளம். சரிங்க, சும்மா சாதாரணமாக உட்காருமா. கை மேலே வச்சிங்க, மறைக்க கூடாது, முறை மறைக்க கூடாது. கொஞ்சம் திரும்புங்க. இங்க பாரு, உதடு வெளில எடு, உதடு வெளியில எடு. திரும்புங்க. இங்க என்ன பாரு. சரிங்க, இங்க பாரு, நிமிர்ந்து உட்காரு. சாயம் கூடாதுண்ணா. உதடு ஃப்ரீயா விடு. எடுத்தாச்சு. அடிக்கிற வெயிலுக்கு தேய் தொடங்க. அடிக்கிற வெயிலுக்கு சரி போலாமா? நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா என்ன ரெஸ்டாரண்ட் இது? இங்கே ஃப்ரண்ட்டில் எம்ஆர் பேக்கரிக்கு வந்திருக்கோம். இங்கே இப்போ என்னென்ன ஆர்டர் போட போகிறோம்னா சாக்லேட் மில்க்கு தன்ஷிக்கு எங்கே இருக்கு? இரு சாக்லேட் மில்க் எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. தர்ஷனுக்கு ரோஸ் மில்க் வேணும்னு தான். எனக்கு ஒரே ஒரு வாட்டர் மெலன் சொல்ல போகிறோம். இன்னைக்கு உங்களுக்கு ஜாலி தான் இல்லை? தர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க். சாப்பிடு. நின்றுட்டு சாப்பிட்றான். எப்படி இருக்கு? தர்ஷன் டேஸ்ட் எப்படி இருக்கு? ஜூஸுன்னு காலையிலேருந்து ஜூஸ் வாங்கி கொடுங்கண்ணா. சரி உட்காந்து குடி, கீழே உட்காந்து குடுறா. ஏன் கையெடு இல்லை இன்னொரு இது கொடுத்துருங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் ரெடி ஆகிட்டு இருக்கேன். மெலன் ஃபுல்லாக குடிச்சிட்டேன். தன்ஷிக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா என்ன ரோல்? வெஜ்ஜி ரோல், ரோஸ் மில்க். வெஜ்ஜி ரோலும் ரோஸ் மில்க் டேஸ்ட்டாக இருக்கு. ஆனால் தர்ஷனுடைய செலெக்ஷன் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றியா? நெக்ஸ்ட்டு ரோஸ் மில்க் தன்ஷிக்கு ஆர்டர் போட்டாச்சு. போதும்
எப்படி இருக்கு ரோஸ் மில்க்கு? பாதாம் மில்க், பிஸ்தா மில்க், ரோஸ் மில்க் நிறைய இருக்கு. நம்ம இப்போ ரோஸ் மில்க் தான் சாப்பிட்ருக்கோம். குடி முடிச்சிட்டா. எப்படி இருக்கு தனுஷி ரோஸ் மில்க்கு? போதும் சாப்பிட்டு ஈஸியாக மையத்துக்கு வந்திருக்கோம். பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சர்டிஃபிகேட் வந்து நம்ம அப்ளை பண்ண வந்திருக்கோம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம்? ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உங்களை வந்து ஸ்கூலில் வந்து அட்மிஷன் போடுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஓகே தர்ஷ, என்ன செஞ்சிட்ருக்க நீ? வந்ததுலேருந்து அதான் பண்ணிகிட்ருக்கு. ம், பேசாமல் உட்காரணும் சரியா? சத்தம் போடாமல் உட்காருடா. என்ன போகலாம், வெயிட் பண்ணுங்க. ஆமாம், இப்போ மதியம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா மணி 3 மணி ஆகிடுச்சி. இசேவை மையத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து கப்பில் சாப்பாடு எடுத்து வந்திருக்கோம். சாப்பிட போகிறோம் மதிய சாப்பாடு. வெயிலில் தீஞ்சி பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. தன்ஷி மூஞ்ச பாருங்கள் வெயிலில். ஏன் அழறா? என்னது அப்பளமா? ஆளுக்கு பாதி பாதி தான். அவங்க ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு அப்பளம் தான் கொடுத்துருக்காங்க. நிமிந்து உட்கார தர்ஷன், நிமிந்து உட்கார. ஒட்டாரம் பண்ணக்கூடாது சரியா? அழக்கூடாது. கொடு, பாதி கொடு. கொடு, தம்பி தானே கொடு. 2 பேரையும் பாருங்க, சமாளிக்க முடியல. இந்த லீவில் இவங்கள சமாளிக்க முடியல. இப்படி திரும்பி உட்காருமா. எனக்கு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து தயிர் சாதம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தயிர் சாதம் வித் அதில் ஊறுகாய் இருக்குது. பசங்களுக்கு மட்டும் ஒரு சாப்பாடு வாங்கிட்டேன். சாப்பிட்லாமா? சரி. தர்ஷனுக்கும் உனக்கும் சாப்பாடு போடு. சரி. இப்படி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சூடு அதிகமாக இருக்குது. அடுத்து இந்த சாப்பாடு வந்து 50 ரூபா தான். இன்னும் ஒரு ஆள் சாப்பாடு இருக்குது. தர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தள்ளி வைப்பா. ஒரு மீன் குழம்பு. மீன் குழம்பு. அடுத்து சாம்பார். வேறு என்ன வச்சு கொடுத்துருக்காங்க? இதில் வச்சுருங்க. இதில் வச்சு ரசம், முட்டை, கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பொரியல், தயிர். இப்போ யாராருக்கு என்னென்ன குழம்பு ஊற்றணும்? மீன் குழம்பு ஊற்றணுமா? சரி, ரசம் ஊற்றணும். சாப்பிடுப்பா. தர்ஷனுக்கு ரசம், ஒரு எக்கு. சாப்பிடு. சுடுதா? தன்ஷிக்கு இப்போ மீன் குழம்பு. அங்கே நான் ஓப்பன் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா கறி குழம்பு வச்சுருக்காங்க. கறி குழம்பு எப்படி இருக்குது? 50 ரூபா தான் அந்த சாப்பாடு. அன்லிமிட்டெட் சாப்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சு கொடுத்துருக்காங்க. சாப்பிடுப்பா. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடணும். அந்த லப்பர் பேண்டை கையில் கூட. அந்த பக்கம் ஒரு 50 ரூபா கிடக்கு, இந்த பக்கம் ஒரு 50 ரூபா கிடக்கு. சாப்பாடு பிசைஞ்சு சாப்பாட்டில் முட்டையை வச்சு சாப்பிட்ணும். வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது ஃபுல்லாக ஊற்றிக்கோ. ஃபுல்லாத்தையும் ஊற்று. ஏன் ஃபுல்லாக ஊற்றிக்கோ. அது உள்ளதான் அடியில் இருக்கு கறி. அப்படியே ஊற்று. வேறு ஈரல். தன்ஷிக்கு பிடிச்ச ஈரல்லாம் வந்துருக்கு. ஈரல் தான். சாப்பிடுங்க. சண்டை போட்டுக்காம சாப்பிடுங்க. காத்தடிக்குதுல, அது நல்லா ஜன்னல் நல்லா ஜில்லுன்னு இருக்குல்ல, கூலிங்காக இருக்கு. சரி, நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிற தயிர் சாதத்தை இப்போ சாப்பிட போகிறேன். சாப்பிடுப்பா. புடிவாதக்காரனாக இருக்கான் தர்ஷன். இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம். தயிர் சாதம் காலையிலே தயிர் சாதம் செஞ்சேன்னா அதில் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இஞ்சி ஊறுகாய் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஊறுகாய் வேணா எடுத்துக்கோங்க. சரி, சாப்பிடுங்க. தன்ஷி இன்னும் ஒருத்தர் அங்கே சார் தூங்கிட்டு இருக்காரு. தர்ஷன் எழுந்திருக்கவே இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா டைம் என்ன ஆகுது? கரெக்டாக மணி 5 ஆகிருக்கும். 5 தாண்டி இருக்கும். 5:30 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து கிளம்பணும். இல்லை 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் போயிடலாம்.
நம்ம வீட்டில் இப்போ இங்கே என்னென்ன வேலை நடந்திருக்கு? இது கேட் போட்டிருக்காங்க. கிரில் கேட் முன்னாடி ஒரு கேட்டு, ஸ்டெப்பில் ஒரு கேட் போட்டிருக்காங்க. பின்னாடி நம்ம வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிரில் கேட் போட்டிருக்காங்க. இப்போ காமிக்கிறோம் அந்தாண்ட போ. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு கிரில் கேட் வருது. அதனாலே போட்டு வச்சிருக்காங்க. இது திறந்துட்டு டைரக்டா போகாம திரும்ப ஒரு கேட் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி முன்னாடி வந்து கிரில் கேட் இன்னும் போடலை, ஆனால் போடணும், முன்னாடியும் போடணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிரில் கேட். இந்த கேப்புக்கும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கோம். அது வந்து இது எதுக்கு கேப் விட்டுருக்காங்கன்னா வாஸ்து பிரகாரம் அங்கே கேப் இருக்கணும். அதனால் நம்ம கேட்டு போட்டு தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாத மாதிரி கேட்டு போட போகிறாங்க பர்மனெண்ட்டாக. அதுவும் கிரில் கேட்டு தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அருக்கா சூப்பராக வச்சுட்டாங்க. இப்போ இதோட டோர் அங்கே முன்னாடி கீழே வச்சுருக்காங்க. திரும்பி வந்து வேலை இருக்குது. இப்போ மாடியில் போய் எப்படி போட்டிருக்காங்கன்னு காமிப்போமா? வீட்டுக்கு முன்னாடி சூப்பராக பார்த்தீங்கன்னா கிரில் கேட் போட்டிருக்காங்க. இங்கே நம்ம வீட்டுக்கு பின்னாடி போட வேண்டிய கேட் இங்கே வச்சுருக்காங்க. வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து எடுத்து, ஏன்னா இந்த கேட் போட்டால் வந்து மாடிக்கு யாரும் போகக்கூடாதுன்னு இந்த கேட் போட்டிருக்காங்க. இன்னைக்கு கீழெல்லாம் வேலை இருக்குது. மாடியில் போயிட்டு பார்ப்போம். ஆக்சுவலி அந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்தாண்ட போக முடியாது. பெரிய கேட்டில் இவ்வளோ பெரிய கேட்டு இங்கே தேவையா? தள்ளு பாருங்க எவ்வளோ பெரிய கேட்டுன்னு. இரு தள்ளி விட்றாது. அங்காண்ட ஒரு செங்கல் வச்சு அழகாக முட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே வந்து காங்கிரீட்லாம் போட்டு சூப்பராக ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. பெரிய கேட்டுங்க நம்ம வீட்டு மாடிக்கு. உங்களுக்காகவே சேஃப்டிக்கு போட்டிருக்காங்க, குழந்தைங்க வந்து ஸ்டெப்புக்கு போகக்கூடாதுன்னு. கேட்டை லாக் பண்ணுறாங்களாம். அது கீழே இன்னும் வேலை நடக்கலை, அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக காற்றுல ஓப்பன் ஆகி போயிடுது. மேலே அழுக்க ஒட்டிக்காதம்மா. குடு. இப்போ அந்த டோரில் தள்ளு. முடிஞ்சுது. அது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். கையெடு. தனுஷி இந்த வழியாக போய் வரா. பாருங்க, இதை ஆக்சுவலி ஓப்பன் பண்ணிவிட்டு வர முடியல, போக முடியல. தனுஷியோட வழியை பாருங்க. இவ்வளோ பெரிய கேட்டு போட்டு தனுஷி வர்ற வழியை பார்த்தீங்களா? ஏன்னா திறக்க தெரியல, ஏன்னா காம்பவுண்ட் இருக்குல்ல, அதனால அந்த கேப் வழியா. இதுக்கு இன்னும் பெயிண்டிங் வேலை இருக்குது. பெயிண்டிங் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இதே கலர் தான் வரும், ஸ்டெப் கலர் தான் வரும். எலிவேஷனில் என்ன கொடுத்தாங்களோ அதுதான் கேட்டோடைய கலரும். ஏதோ பரவாயில்ல. டாக்லாம் உள்ளே வந்து ரொம்ப நாஸ்தி பண்ணி வச்சுருந்தது. இது பாருங்கள், இந்த கட்டில் மேலாம் ஏறி கால் தரத்தை பாருங்கள். இதை இப்போ கேட் போட்டதுனால கொஞ்சம் சேஃப்டி. இங்கே மெயின் டோருக்கு கிரில் கேட்டு வரும். இதில் வந்து எஸ்எஸில் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு கேட்டு எஸ்எஸில் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. சேம் மாடியில் போட்டிருக்காங்க, அது சேம் கிரில் கேட் எஸ்எஸில். சரிங்க, டிக்க முடுங்க. தர்ஷன் பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்துட்டோம். தர்ஷன் பாதி தூக்கத்தில் இருக்கேடா. டைமிங்கே 6 ஆகிடுச்சு. செப்பல் போட்டு வா, போடு.
தண்ணி மூஞ்சி கழுவு. காசு நல்லா வச்சிருக்கிறேன். பணம் பணம் ஜூஸ்ல வச்சிருக்கேன். சோ பாவம் சாரு அழுகுறாரு. சோ பாவம் தூக்கத்தில் அழுகுறாரு. சரி சரி அழுவாதீங்க. ஏன் கண்ணு கலங்குது? காசு எங்கம்மா அவன் காசு? நான் தான் வச்சிருக்கேன். அப்படியே அழுவாத. செப்பல் போட்டியா? ஸ்லிப்பர் போட்டு மண்டியில தான் இருக்கு. நான் தான் வச்சிருக்கேன். சரி வாங்க கிளம்பியாச்சு. போயிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு போக வேண்டியதான். அழக்கூடாது. தூக்கத்துல இருந்து அக்கா கிட்ட தான் இருக்கு காசு, கொடுப்பா சரியா? அவன் காசு இல்லைன்னா அழுவான். அக்கா எடுத்துட்டு வருப்பா, அழாத. கொடுத்துருமா அவன் காசு. தூங்கி எழுந்தும் காசு ஞாபகத்திலே இருக்கான். எங்க அப்பா வந்து ஆளுக்கு 50 ரூபாய் கொடுத்தது. அடிக்கிறேன். சோ பாவம். ஆளுக்கு 50 ரூபாய் கொடுத்தது செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு. நான் பத்திரமா வச்சிருக்கேன். எங்க அம்மாட்ட நான் கொடுக்கவே இல்லை. என்ன நீ தூங்குற கேப்ல அக்கா பத்திரமா வச்சிருந்தா அவ்வளோ போய் அடிக்கிற அழுவுற? உன் காசை என்ன எடுத்துட்டு போய் அந்த 50 ரூபாய்க்கு தங்கமா வாங்கிக்கிட்டோம். என் தர்ஷ அவங்களுக்கு பானிபூரி தான் உனக்கு. அதெல்லாம் சாப்பிடவே கூடாது. அதான் சாமி எங்க வைக்கிறது? போ. நம்ம வீட்டு சாமி. தவக்கலை மாதிரி படுத்துருக்கான் அந்த வருஷம். ஆக்சுவலி இங்கே நம்ம டீ சாப்பிட்றதுக்கு வந்தோம். இங்கே பாருங்க, என்னடா நான் கீழே வரல. நம்ம பசங்களுக்கு இங்கே பார்க் இருக்குன்னு சொன்னது போதுங்க, உடனே விளையாடுறதுக்கு வந்துட்டாங்க. அங்கே ஒரு முயல் குட்டி அழகா இருக்குல்ல. முயல் பாருங்க அழகா இருக்கு. நாலு முயல் வச்சிருக்காங்க. இங்கே எடுத்துட்டு வராங்களா? இப்படியே வச்சிருங்க. தேங்க்ஸ். அவங்களுக்கு டீ ஆறிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு இந்த லொகேஷன், பாருங்க அழகா இருக்கு. பிடிச்சிருக்கா? போதும் பொறுமையா. சூப்பரா ரெடி பண்ணியிருக்காங்க. தன்சி ஒரு ஜாலி தான். வேணுமா? வேணாம் நீங்களே விளையாடுங்க. நான் இப்போ தான் டீ சாப்பிட்டு வந்தேன். உங்கள் டீ அங்கே ஆறிட்டு இருக்கு. இதே மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி வச்சுன்னா இன்னும் உங்களுக்கு ஜாலியாக இருக்குமே இல்லை தர்ஷ?
வா வா வேகமா வா. இது குழந்தைங்க விளையாடுறதுடா. சூப்பர். இங்க பாருங்க தன்ஷியோட போஸ் கொடுக்கறது. நான் தான் ராஜாங்கிற மாதிரி. சர்க்கிள் விட்டு வா. நல்லா தான் இருக்கு. சில வீட்டில் வச்சிருப்பாங்க இதெல்லாம். உங்களுக்கு இன்னைக்கு தீபாவளி தான். நம்ம வீட்லயும் இருக்குமா? ஊஞ்சல்லாம் அப்படிதானே. விளையாட்டு முடிச்சுட்டு இப்போ டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க 2 பேரும். டீ சாப்பிட்டுட்டு சிதம்பரம் வந்தாலே இங்கே தான் வருவோம் நாங்கள் சொல்லிட்டோம். எங்கே வயலூரில் தானே இருக்குது. வயலூரில் இருக்குது. எங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இது கருப்பட்டி டீ ஸ்டாலு. சின்ன குழந்தைங்களாம் வந்தாங்க விளையாடுறதுக்கு. வேறு டீ கீழே டீ இருக்குது, உட்காராத. கடன்னு குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். உங்களுக்கு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி நல்லா ஃப்ரீயாக விளையாடுறதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வரலாம். ஆனால் இங்கே வந்தால் டீ சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் வர முடியும். அதான் நல்லாயிருக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ஏரியா. அங்கே பாருங்கள், அங்கே முயல்லாம் அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா வாழைத்தோப்புலாம் வச்சுருக்காங்க. கண்ணாடி கிளாஸ்லேயே நான் குடிச்சிக்கிட்டே இருக்கேன். குடிப்பா பிரச்சனை இல்லை. குடிச்சிட்டாங்க. போகலாமா? தலை சுத்தம் வேணாம். 3 பேரும் டீ சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் தர்ஷனா கோவம். நீ கேட்ட பானிபூரி தான் அக்கா வாங்கிட்டு இருக்கால. இப்போ பார்த்தீங்கன்னா புவனகிரி பங்களா வந்திருக்கோம். பானிபூரி வாங்கிட்டு இருக்கா பாப்பா. 2 பார்சல் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட போகிறாங்க மேடம். பானிபூரிலாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக பார்த்தீங்கன்னா தூக்கத்தை போட்டாங்க சார். பாருங்க கார்ட்டூன் டிவி பார்த்துக்கிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஓகே.